ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சின்ன குழந்தைக்கு பரதநாட்டியம் சுடிதார் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த சுடிதாரோட பப் ஸ்லீவ், அந்த பப் ஸ்லீவ் எப்படி இருக்குன்றத இப்படிதான் அந்த பப் ஸ்லீவ் இருக்கு. நம்ம எப்படி வெட்டலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ஈஸியா இந்த பப் ஸ்லீவ் வெட்டுறத சொல்லித்தரேன். இப்போ நீங்க அயனிங் பாக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அயனிங் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரயான் மேக்கிங். ஒரு சில பரதநாட்டிய கிளாஸ்ல ஒரு சில காலர்ல இது நம்ம காலர்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம், இந்த காலர் வச்சு. பட் நம்ம இப்ப பாக்குறது பப் ஸ்லீவ் தான். இந்த பப் ஸ்லீவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்றது பாருங்க, கொஞ்சம் கிளியரா இல்ல. நம்ம வைக்கும் போது நல்லாவே வச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பப் ஸ்லீவ்க்கு என்ன பண்ணலாம்னா இப்படி போட்டுக்கோங்க. அயன் பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா நான் 2 பப் ஸ்லீவ் வர மாதிரி போட போறேன். அப்படின்னாக்கா 2 செட்டுக்கு நான் பப் ஸ்லீவ் எடுத்துப்பேன். இந்த மாதிரி துணியில ஒரே வாட்டி வெட்டிக்கிறேன். வெட்டி பீஸ் இந்த பக்கம் 4 பீஸ், கீழே 4 பீஸ், 8 பீஸா நான் போட்டிருக்கேன். இது நல்லா அழகா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் பார்த்துக்கலாம். இந்த லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுல இங்கிருந்து இது வரைக்கும் 4.5 இருக்கு. நம்ம 4.5 எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு லைன் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 1/2 இன்ச் லைன். அப்போ இங்க இருந்து நம்ம 4 எடுத்துக்கலாம். இங்க இருந்து இந்த கீழே இருந்து இங்க 4.5க்கு ஒரு லைனும் 5க்கு ஒரு லைன். ஏன்னா அடிச்சு நம்ம திருப்பவும் இது தைப்போம். சரிங்களா? கீழே இருக்கிறது அடிச்சு அந்த பிங்க் கலர் கிளாத் வைக்க போறோம். இப்போ இந்த டவுன் பார்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பப் ஸ்லீவ்ன்றதுனால இங்க இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 5 இருக்கு. 5ல பாதி நம்ம 2 தான் வைக்கணும். ஆனா பப் ஸ்லீவ்னால 2 வச்சா போதும். ஓகேங்களா? இங்க ஒரு லைன் பண்ணி இது ஒரு லைன். அதே மாதிரி பப் நம்ம ஃபுல்லா வைக்க போறோமா அப்படின்றத பார்த்துக்கணும். ஒரு 7 இன்ச்சுக்கு நம்ம பஃப் வர மாதிரி பாக்குறேன். சரிங்களா? இதுதான் நம்ம பஃப். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கிறோம். நம்ம அளவு எடுத்துட்டோம். 8 இன்ச் ஆம்ஹோல். அப்ப 8 இன்ச் இங்க இருந்து தான் நம்ம 8 இங்க மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்க, இங்க 8. சரிங்களா? அப்போ இந்த ஷேப் இங்கதான் பஃப் பிடிக்க போறோம். இது ஷேப்பை இப்படி எடுத்துட்டு போயிட்டு இங்க 1.5 இன்ச் தையலுக்காக இந்த ரவுண்ட் கால்குலேஷன் போட்டுரும். அந்த ரவுண்ட் எவ்வளவு வருது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். 5 இருக்கு. நம்ம இங்க இருந்துதான் அந்த 5 மார்க் பண்ண. 6 கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா பஃப் ஸ்லீவ்ல லூஸ் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸஸா வச்சிருக்கேன். இங்க புரியுதுங்களா? 1 இன்ச்சுக்கு இங்க எக்ஸஸா வச்சிருக்கேன். இது இப்படி போயிடும். இதுதான் பப் ஸ்லீவ். ரொம்ப ஈஸியான மெத்தட்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க 1க்கு 2 வாட்டி வீடியோவை பாத்தீங்கன்னாலே இந்த பப் ஸ்லீவை ஈஸியா வெட்டிடலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்டேஜ். இதுதான் நம்மளோட 2 செட்டுக்கு. இங்க நம்ம சின்னதா ஒரு ஸ்கிசர் கட். இங்க வரைக்கும் பஃப் வைக்கிறீங்கல்ல, இங்கேயும் ஒரு ஸ்கிசர் கட், இங்கேயும் ஒரு ஸ்கிசர் கட், சென்டர்லயும் ஒரு ஸ்கிசர் கட். இது மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி இங்க ஒரு ஸ்கிசர் கட். ஓகேங்களா? இப்போ இங்க நம்ம 1/2 இன்ச் விட்டோம்ல, அதுக்கான ஸ்கிசர் கட். எல்லாமே வச்சு பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட்டிங் முடிச்சாச்சு. இப்ப இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம பஃப் கையை தைக்கிறதுக்கு, பஃப் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நான் மிஷின்ல த்ரெட் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 7 இன்ச்சுக்கு இங்கே சிசர் கட் கொடுத்துருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பக்கம் பிடிச்சிட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாகவே வைங்க. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஒரு 1/2 இன்ச் எடுக்கிறீங்கன்னா 1/2 இன்ச், 1/4 இன்ச் எடுக்கிறீங்கன்னா 1/4 இன்ச், அந்த மாதிரி அந்த ஃப்ரில்
ஒரு ஃபர்தரா நீட்டா இருக்கிற மாதிரி வச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியா வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அழகா வந்துடும். இப்போ வந்து நம்ம கீழ்ப்பக்கம் ஃப்ளீட்டை வச்சுட்டோம். அது பிறகு இந்த மேல் பக்கம் ஃப்ளீட்டை வந்து வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னாக்கா நம்ம வந்து இப்போ இப்படி வச்சுட்டு பாருங்க, என் கையால் வைக்கிறேன். இப்போ நான் வந்து கையாலையும் எப்படி வைக்கலாம், எடுக்கிறத ஒண்டி தான் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வச்சாச்சு. இப்போ இந்த பிங்க் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மேல் பக்கம்னு வச்சுக்கோங்க, இது வந்து உள் பக்கம். நம்ம வந்து இந்த பிங்க் கலர் கிளாத்தை ஒரு 1.5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் வைக்காமல் உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா பிங்க் வந்து மேலே வரணும். ஸ்டிச் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே விடாம இப்படி திருப்பி ஒரு படிமான தையல் போடுங்க. இப்போ இதுக்கு வந்து இதை இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ப்ளூ நூல் வந்து போடக்கூடாது. அப்போ நம்ம பிங்க் தான் வந்து போடுற மாதிரி இருக்கணும். இப்போ பிங்க் மாற்றிடலாம். இப்போ பிங்க் த்ரெட்டை மாற்றிட்டேன். இதை வந்து ஒரு 1/4 இன்ச் இப்படி ஃபோல்டு பண்ணி அகெயின் வந்து இன்னொரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டேபிள் ஆகிடும். அது பிறகு நீங்கள் நல்ல கார்னராக பார்த்து தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக வரும். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பஃப் ஸ்லீவுக்கும் இதுக்கும் வந்து இப்போ அடுத்ததையும் வந்து நான் வந்து மடித்து தைச்சிடுறேன். கையால் இப்படி தேய்க்குவாங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் நம்மளுக்கு பிங்க் வரணுன்றதுக்காக நம்ம மேலே வந்து தையல் மாற்றிக்கணும். அவ்வளோதாங்க, பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த டிப்ஸ்லேயும் இல்லை அடுத்த வீடியோவில் என்ன வந்து நம்ம வந்து சொல்கிறோன்றத பாருங்கள். பாய்.